கேரள மாநிலம் கண்ணூரில் ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்திய எஸ்எஃப்ஐ அமைப்பினரை போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து விரட்டியும் குண்டுக்கட்டாக கைது செய்தும் வருவதால் பதற்றமான சூழல் உருவாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரதி ராஜா, உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. கேரள மாநிலத்தில் அரசு நிதி உதவி பெறும் பல்கலைக்கழகங்கள்ல ஆளுநர் ராஜேந்திர ஆர்லேக்கர் இந்துத்துவாவை பரப்ப முயற்சிப்பதாக எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா குற்றம் சாட்டி போராட்டம் நடத்தி வருகிறது. கடந்த 3 நாட்களாகவே இந்த போராட்டம் நடந்து வந்தாலும் தினசரி ஒவ்வொரு பகுதியில் போராட்டம் தீவிரமடைகிறது. இன்று கண்ணூரில், கேரள மாநிலம் கண்ணூரில் நடந்த போராட்டத்தின் போது போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த போலீசார் முயன்ற போது அவர் கட்டுக்கடங்காமல் போலீசாரை மீறி பொது உடைமைகளுக்கு சேதத்தை ஏற்பட முயன்றனர். அதன் காரணமாக அவர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்து போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தினர். அது மட்டுமல்லாமல் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து அப்புறப்படுத்திய காட்சிகளும் அங்கு அரங்கேறியது. இந்த கைது செய்தவர்களை அழைத்து செல்லும் போது பெண் போலீசார் வழுக்கி விழுந்த, அதாவது அந்த தண்ணீர் வீச்சு அடித்ததில் அந்த இடம் முழுவதுமாக நனைந்திருந்தது. அதில் வழுக்கி விழுந்த காட்சிகளை கூட நாம் பார்க்க முடிந்தது. அப்படி இருந்தாலும் குண்டுக்கட்டாக அனைத்து போராட்டக்காரர்களும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள். தொடர்ந்து இது தொடர்பான போராட்டத்தை முன்னெடுப்போம் என எஸ்எஃப்ஐ தெரிவித்திருப்பதால் மாநில போலீசார் முழு எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா.